உலகத்திலே ரொம்பவும் ஆபத்தான ஆயுதம் எது தெரியுமா? ஒருத்தன் மேல வீசப்படுற அவமானம். அந்த அவமானத்தை ஒருத்தன் எப்படி எடுத்துக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவனோட சாம்ராஜ்யம் முடிவாகுது. 1992ல நாளைய தீர்ப்பு. ஒரு டைரக்டரோட பையன் அப்படிங்கிற அடையாளத்தோட வந்த 18 வயசு பையனை பார்த்து அன்னைக்கு பத்திரிகைகள் எழுதின விமர்சனம், இவனுக்கு மூஞ்சி சரியில்லை, முடி சரியில்லை, இவெல்லாம் எப்படி ஹீரோ ஆவான். ஆனா அந்த விமர்சனங்கள் அவன் சுமையா நினைக்கல, ஒளி அடிகளா நினைச்சான். 30 வருஷங்களுக்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டோட மூளை முடுக்கெல்லாம் உச்சரிக்கப்படுற ஒரே பேரு, பாக்ஸ் ஆபீசர் நிர்ணயிக்கிற ஒரே முகம், தளபதி விஜய். வணக்கம் மக்களே, இது லோகன் டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது விமர்சனங்களை உடைச்சு பாக்ஸ் ஆபீஸ் மான்ஸ்டரா உருவெடுத்து இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களை வழி நடத்தும் தலைவனா விஸ்வரூபம் எடுத்த தளபதியோட கதை தான். இது தளபதியோட மெகா எபிசோடு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய்க்கு முதல் 5 படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. ஆனா விக்ரமன் இயக்கத்துல வந்த பூவே உனக்காக படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக். அதுவரை விமர்சிக்கப்பட்டவரை குடும்பங்கள் கொண்டாடும் நாயகனா மாத்தினது அந்த படம் தான். அவரோட மிகப்பெரிய பலமே எமோஷனல் ஆக்டிங். துள்ளாத மனம் துள்ளும் கிளைமேக்ஸ்ல அவர் அழுகிற சீன் ஆகட்டும், தெரியலையோ படங்கள்ல தன் குடும்பத்துக்காக தவிக்கிற தவிப்பாகட்டும், ஆக்ஷன்ல மாஸ் காட்டுற அதே தளபதி பார்வையாளர்களை தன்னோட அழுகை மூலமா ஈஸியா அள வச்சிடுவாரு. ஆக்ஷன் சென்டிமெண்ட் தாண்டி விஜயோட இன்னொரு முகம் அவரோட காமெடி டைமிங். ஒரு டாப் ஹீரோ வடிவேல் மாதிரி ஒரு லெஜண்ட் காமெடியனுக்கு சரிக்கு சமமா ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவங்க 2 பேரும் அடிச்ச லூட்டி இன்னைக்கு வரைக்கும் மீம் கிரியேட்டர்களுக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எந்த ஈகோவும் இல்லாம தன்னை தானே கலாய்க்கிற காட்சிகளா இருந்தாலும் ரொம்பவும் இயல்பா நடிப்பார் விஜய். திருமலை கில்லி படங்கள் விஜய் ஒரு கமர்ஷியலா மாத்திச்சு. தமிழ் சினிமாவில் முதல் முறையா 50 கோடியை தாண்டி புதிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணாரு. ஆனா விஜயோட பாக்ஸ் ஆபீஸ் எவ்வளவு ஸ்டெடியா இருக்கிறதுக்கு சீக்ரெட் என்ன தெரியுமா? அவரோட குட்டி சாம்ராஜ்யம் தான். 2K கிட்ஸ்ல தொடங்கி இப்ப இருக்கிற ஆல்பா கிட்ஸ் வரைக்கும் அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. அவர் பண்ணுற சின்ன சின்ன மேனரிசம், சிக்னேச்சர் சல்யூட், ஆபாசம் இல்லாத படங்கள், இது எல்லாமே குழந்தைங்களை ஈஸியா அவர் பக்கம் இழுத்துடுச்சு. ஒரு குழந்தை படம் பார்க்கணும்னு அடம் பிடிச்சா ஒட்டுமொத்த குடும்பமும் தியேட்டருக்கு வந்துதான் ஆகணும். கில்லி, போக்கிரி, நண்பன் அவர் கொடுத்த மெகா ஹிட் எல்லாம் ரீமேக் படங்களா இருந்ததுனால விஜய் ரீமேக்ல மட்டும்தான் ஹிட் கொடுப்பாருன்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. ஆனா அதை துப்பாக்கி, கத்தி, மெர்சல், லியோ மாதிரியான ஒரிஜினல் ஸ்கிரிப்டுகள் மூலமா சுக்குநூறா உடைஞ்செறிஞ்சாரு. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, விஜய் ஒரு ஈகோ இல்லாத மல்டி ஸ்டார் நாயகன். ஜில்லால மோகன்லால், மாஸ்டர்ல விஜய் சேதுபதி, லியோல சஞ்சய் தத், அர்ஜுன் மற்ற பெரிய நடிகர்களுக்கு சமமான ஸ்கிரீன் பேஸ் கொடுக்க அவர் என்னைக்குமே தயங்கினது கிடையாது. கமர்ஷியல் படங்கள் மட்டும் இல்லாம புது முயற்சிகளுக்கும் அவர் எப்போதுமே ரெடி. புலி மாதிரியான ஃபேண்டசி, சங்கர் இயக்கத்துல நண்பன், சமீபத்துல வெங்கட் பிரபு இயக்கத்துல கோட் படத்துல டிஏஜிங் டெக்னாலஜின்னு ரிஸ்க் எடுக்க அவர் தயங்கினதே இல்ல. அது மட்டும் இல்லாம அவரோட குரல் துப்பாக்கி படத்துல கூகுள் ஆரம்பிச்சு ரஞ்சிதமே விசில் போடு வரைக்கும் அவர் பாடின பாட்டு எல்லாமே சார்ட் பஸ்டர். ஒரு ஹீரோவா மட்டும் இல்லாம தன்னோட குரல் மூலமாவும் பாக்ஸ் ஆபீஸை ஹைப் பண்ணக்கூடிய பிசினஸ் மூளை அவருக்கு உண்டு. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமலுக்கு பிறகு தமிழ் சினிமா கொண்டாடிய மிகப்பெரிய ரைவல்ரி விஜய் அஜித். பகவதி விசஸ் வில்லன்ல தொடங்கி வாரிசு துணிவு வரைக்குமே ஒவ்வொரு ரிலீஸும் திருவிழா தான். சமீபத்து வருடங்கள்ல விஜயோட படத்தேர்வுகள் வேற லெவலுக்கு போச்சு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல மாஸ்டர் படத்துல ஒரு குடிகார ப்ரொஃபஸராகவும், லியோ படத்துல வைலண்டான பார்த்திபனாவும் எந்த ஈகோவும் இல்லாம ரகடா இறங்கி அடிச்சாரு. ஒரு மாஸ் ஹீரோவும் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள்ள பர்ஃபெக்டா செட் ஆக முடியும்னு நிரூபிச்சாரு. ஒரு காலத்துல சில ஆயிரங்கள் சம்பளம் வாங்கின விஜய் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகர். ஓவர்சீஸ்ல எந்த பேன் இந்தியா ப்ரமோஷனும் இல்லாம பல 100 கோடிகளை வசூலிக்கும் ஒரே ஆள். திரையில ஆக்ஷன் தெரிக்க விடுற விஜய் நிஜ வாழ்க்கையில ரொம்பவும் அமைதியான இன்ட்ரோவர்ட். ஆனா அவர் ஆடியோ லான்ச்ல மைக்கா பிடிச்சு என் நெஞ்சில் குடி இருக்கும் என சொல்லி ஒரு குட்டி கதை சொன்னா சோசியல் மீடியா அதிரும். விஜய் சடனா ஒரு நாள் அரசியலுக்கு வந்து விடல. பல வருஷங்களுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கம் மூலமா அடித்தளத்தை ஸ்ட்ராங்கா போட்டாரு. கொரோனா காலம், மழை வெள்ளம் வந்தப்பெல்லாம் எந்த விளம்பரம் இல்லாம தன்னோட ரசிகர்களை களத்துல இறக்கி விட்டாரு. இன்னைக்கு தன்னோட 69வது படத்தோட முழு நேர அரசியல் ஈடுபட போவதா அறிவிச்சிருக்காரு. கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருந்த ரசிகர்களை விலையில்லா நூலகம், கல்வி விருதுகள்னு மாற்றி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியின் தொண்டர்களாக மாற்றியிருக்காரு. 30 வருஷங்களுக்கு முன்னாடி இவனெல்லாம் நடிக்க வர முடியுமான்னு கேட்ட அதே இடத்துல இன்னைக்கு இவனை அடிச்சுக்க ஆள் இருக்கான்னு கேட்கிற அளவுக்கு உயர்ந்திருக்காரு தளபதி விஜய். அவரோட சினிமா பயணம் ஒரு பிரம்மாண்டமான எபிக் அப்படின்னா அவரோட அரசியல் பயணம் அதோட பல மடங்கு சுவாரஸ்யமா இருக்க போகுது. விமர்சனங்களை உடைச்செறிஞ்ச அந்த 18 வயசு பையனோட விடாமுயற்சி தான் இன்னைக்கு ஜோசப் விஜயா பல கோடிக்கணக்கான மக்களின் தளபதியா மாத்திருக்கு. உங்களுக்கு விஜயோட எந்த அவதாரம் ரொம்பவும் பிடிக்கும்? அந்த ரகடான லியோ பார்த்திபனா, இல்ல சென்டிமெண்ட் ஹீரோவா, இல்ல அரசியல் தலைவரா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம லோகன் டாக்கீஸ்க்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமா டாக்கீஸ் எப்போதுமே லோகன் டாக்கீஸ். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பை.